எங்கள் அப்பா இந்த ஊருக்கு வந்து 60 வருஷம் ஆகுது. அப்பா வந்து நேபாளி. என்னோட அம்மா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ எனக்கு வந்து நானே கிட்டத்தட்ட 40 வருஷமாக இங்கே இருக்கேன். அன்பு, பாசம், பாதுகாப்பு அதிகம் எங்கே அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில். அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 லட்சம் பேர் இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில். இதுதான் ஒரு பெரிய ப்ரூஃபு. பாதுகாப்பு தேவையில்லை, அவர்களை வந்து சரியாக வழி நடத்தணும். அவர்களுக்கு சரியாக வழி நடத்தணும். இந்த போதைப் பொருள்லேருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும். ஃபுல்லாக போதையை போட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் படுத்து கிடக்கானுங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டி தேசத்தை மாறி போயிட்டா, பிள்ளைங்க தேசம் மாறி போயிட்டாங்க, ஏன் போக மாட்டாங்க? இங்கேருந்து திருடிட்டு நேபாளுக்கு போயிட்டான் அப்படின்னா காவல்துறையாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாடு விட்டு நாடு போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் எங்களால் முடியும். அவனோட அண்ணன் யார், அவன் தம்பி யார், அவன் சொந்த யார், மாமன் யார், மச்சான் யார், அவன் எந்த ஊரை சேர்ந்தவன், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவன், அந்த டீட்டெயிலாம் நம்மள்கிட்ட இருக்கும். அந்த டீட்டெயில் ஒன்று இருந்தாலே அங்கேருந்து அங்கே போய் அமைக்கிட்டு கொண்டு வருவோம் நாங்கள். எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், ரொனால்டோ கூப்பிட்டே போகல, ரோட்டில் கோலி ஆடுற பையன் கூப்பிட்டா போவேன் நான். அந்த கதை தான் நாங்கள் வந்து சீமானிசம் பழகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள் அண்ணன் செந்தாம சீமான் அவர்களோட அந்த பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் ஒன்று வந்திருக்கு தெரியுங்களா உங்களுக்கு, கடைசி விவசாயின்னு சொல்லிட்டு. இந்த மண்ணுக்கான கடைசி தலைவர் அவர் தான். நான் கடைசி தலைவர்னு தான் சொல்லுவேன். அவரை தவிர்த்து வேறு யாருமே கிடையாது. அவரை வந்து நிராகரிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு நிராகரிச்சிடாதீங்க. ஏன் நிராகரிக்காதீங்க அப்படின்றனா, ஒரு தலைவனாக இருந்தானா மக்களை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் இந்த ஒரு தலைவர் வந்து மண்ணுலேருந்து பூச்சி புழுலேருந்து ஒரு காக்கால்லேருந்து அனைத்து எல்லாம் இந்த மரம் எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறாரு. அதாவது அவர் வந்து ஒரு எப்படி சொல்லுது, அவர் நோட்டுக்கு அவர் ஆசைப்படலை, பணத்துக்கு அவர் ஆசைப்படலை, சீட்டுக்கு அவர் ஆசைப்படலை. நான் போராடிக்கிட்டே இருப்பேன், நான் போராடிக்கிட்டே செத்து போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க பொழைச்சிக்கிடுவாங்க பிற்காலத்தில். நான் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கேன், இந்த பாதையை விட்டு நான் வெளியே போகக்கூடாது. எனக்கு வந்து அவரோட எண்ணம் மட்டும் இல்லை, இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் செந்தாமன் சீமான் அவர்களை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அது கருத்து ரீதியாக இருக்கட்டும், அவரோட கொள்கை ரீதியாக இருக்கட்டும், இன்றைக்கி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நான் ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுறேன். கண்டிப்பாக அண்ணன் செந்தமன் சீமான் அண்ணன் அவர்களை பற்றி மட்டும் தயவு செஞ்சு பேசுங்க. நல்லபடியாகவும் பேசுவாங்க, தவறாகவும் பேசுவாங்க. அது பேசுகிறது வந்து ஒருத்தரோட கருத்து சுதந்திரம். ஆனால் தவறு வந்து ட்ராவல் பண்ணி அவரை வந்து நிராகரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. நம்மளோட கடைசி நம்பிக்கை அந்த மனுஷன் ஒரு அதிகாரத்தில் இருக்கார் அப்படின்னா, இன்றைக்கி அதிகாரத்திலே இல்லை அவர். ஆனால் அதிகாரத்தில் இல்லாதப்ப அவர் எவ்வளோ வேலைகள் பார்த்துட்ருக்காரு. எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே குன்றத்தூரா என்னது இது, இங்கே வீடு இடித்தாங்கல்ல, குன்றத்தூர் வீடு இடித்த டைமில் அந்த ஏரியா ஃபுல்லாக காலி பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து முதலமைச்சர்கிட்ட முறையிடுங்கன்னு சொல்ல, யாரை பற்றியுமே பேசலை, சீமானை கூப்பிடுங்க. அப்போ அவர் வந்து எல்லாரோட மனசுலையும் அவர் இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார். எனக்கு பிடிக்கும், எனக்கு பர்சனலாக பிடிக்கும், கருத்து ரீதியாக பிடிக்கும், அவரோட கொள்கை ரீதியாக பிடிக்கும். அவரோட பயணம் பண்ணியிருக்கேன். அவரோட 2 ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துருக்கேன். ஐயா சாம் யேசுதாஸ் அவர்களும் நான் அவரோட சேர்ந்து நாங்கள் அண்ணன் கூட வந்து பயணம் பண்ணியிருக்கோம். கருத்து ரீதியாகவும் பிடிக்கும், எனக்கு பிடிச்சவர், ரொம்ப பிடிச்சவர். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தயவு செஞ்சு நிராகரிச்சாதீங்க. தயவு செஞ்சு தவறான விஷயங்களை வந்து ட்ரால் பண்ணி அவரை வந்து, ஆனால் என்ன தான் ட்ரால் பண்ணாலும் சரி, ஒரு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, கண்டன ஆர்ப்பாட்டம், மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அதில் வந்து அவர் பேசினது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் காணொலி. அதை கட் பண்ணி சின்னதாக ஒரே ஒரு பிட்டு மட்டும், கிறிஸ்துவர்கள் எல்லாம் வந்து சாத்தானோட பிள்ளைகள் அப்படின்னு சொன்னது வந்து, அவர் சொன்ன விதம் வேறு, அவர் சொன்னது வேறு. ஆனால் அதை ட்ரால் பண்ணி அவரை வந்து இன்னும் தூக்கி விட்டாங்களே தவிர, ஆனால் என்ன தான் ட்ரால் பண்ணாலும் அவர் ஹீரோ தான். அவர் என்ன தான் தப்பாக ட்ரால் பண்ணாலும் சரி, அவரை பற்றி சரியாக பேசினாலும் அவர் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கார், அவர் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பார். எனக்கு கருத்து ரீதியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணனை.
வணக்கம் ரமேஷ் சிவன் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய குடும்பங்கள் வந்து நேபாளில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எப்போ செட்டில் ஆச்சு? என்னோடய பேர் வந்து ரமேஷ் சிவன். எங்கள் அப்பா இந்த ஊருக்கு வந்து 60 வருஷம் ஆகுது. அப்பா வந்து நேபாளி, என்னோடய அம்மா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ எனக்கு வந்து நானே கிட்டத்தட்ட 40 வருஷமாக இங்கே இருக்கேன். அப்பா என்ன வேலை பார்த்தாங்க? எங்கள் அப்பா வந்து கூர்க்கா வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். சரி, நீங்கள்? இப்போ நான் வந்து ஆன்லைனில் வேலை பார்க்குறேன், ப்ளஸ் வந்து பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்காக ஏதாவது அசோசியேஷன் ஏதாவது இருக்குதா இங்கே சென்னையில்? இப்போ எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. பட் நாங்கள் 60 வருஷமாக இந்த ஊரில் பயணிக்கிறோம், தமிழ்நாட்டில் பயணிக்கிறோம். இந்தியாவிலே வந்து நேபாளிஸ் மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான். சென்னையில் மட்டும் 10 லட்சம் பேர் இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனை வந்ததில்லை. ஆனால் சில காலமாக வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வழி தவறி போகிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு தேவைப்படுது அப்படின்ற கோட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட அமைப்பு பேர் நேபாளர் நலன்புரி சங்கம், நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களோட மக்களை வந்து சரியான முறையில் வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். நேபாளிஸ் கூர்க்கா அப்படின்னாலே இந்த ஒழுக்கத்தில் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். இப்போ வழி தவறி போகிறாங்க அப்படின்னா அதில் என்ன ஏன் அப்படி வழி தவறி போகிறாங்க? ஏன் கேட்டிங்கன்னா விசுவாசம் அப்படின்னு சொன்னால், விசுவாசிகள் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மக்கள் வந்து நேபாளிஸை தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நிலவரத்துக்கு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிப்பது எப்படி, காசு பணம் அதிகமாக சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1%. இப்போ 10 லட்சம் பேர் இருக்கும் அப்படின்னா அந்த 10 லட்சம் பேரில் ஏதோ ஒரு 0. ஏதோ ஒரு %, ஏதோ ஒரு 10 பேர், அந்த 10 பேர் வந்து குறுகிய காலங்களில் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வழி தவறி போகிறதுனால இருக்கிற 99% மக்களுடைய அந்த நம்பிக்கை வந்து இப்போ நம்பிக்கையின்மை ஆகிட்டே வருது. முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேலே இருந்த மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. நேபாளிஸ் கூர்க்கா இரவு பாதுகாப்புலேருந்து ஒரு பங்களாவாக இருக்கட்டும், பங்களாவில் வாட்ச்மேன் வேலையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏரியாவில் வந்து நைட்டில் ரோன்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நேபாளிஸ் தவிர வேறு யாருமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேபாளிஸ் மட்டும்தான். 100%, 100% நேபாளிஸ் மட்டும்தான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட இங்கே கொட்டிவாக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வேலைன்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. நேபாளிஸ் வந்து வீட்டு வேலை அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. அந்த வீட்டு வேலைன்னு சொல்லி கேட்டதுனால சரி பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஓனரும் வேலை கொடுத்துட்டாங்க. 2-3 மாதம் கழித்து இவங்க வந்து விசுவாசமானவங்க அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த லாக்கர்ஸ் எல்லாமே இவங்க அந்த நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஓப்பனாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா விசுவாசம் அப்படின்ற பேரில் இவங்க வந்து அதை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஓனர்ஸ் வந்து கோயில் போயிருக்கிற நேரமாக பார்த்து இவங்க வந்து சிறப்பான முறையில் கையாண்டிருக்காங்க. அதாவது அவங்களோட நகை 65 சவர நகை, நிறைய ஏதோ நியூஸில் கூட சொன்னாங்க, வெள்ளி வந்து நிறைய வெள்ளி, 60,000 ரூபாய் ரொக்கம், இது மாதிரி வந்து நிறைய எல்லாத்தையும் சுருட்டிட்டு இங்கேருந்து அண்ணா நகரில் போய் தங்கியிருக்காங்க அவங்க. ஸோ தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அவங்க கேஸு கொடுத்த அடுத்த 2 மணி நேரத்தில் இவங்க எங்கே இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சி இப்போ வந்து சிறையில் இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற தவறால் மற்ற நேபாளிஸோட வாழ்வாதாரம் வந்து இங்கே பாதிக்கப்படுது. நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இவர்கள் வந்து நம்பிக்கை அப்படின்னாலே நேபாளிஸ் மட்டும்தான் அப்படின்ற அந்த பேர் வந்து அப்படியே டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிட்டே வருது. இப்போ அந்த மாதிரியான ஆட்கள் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சில கவுன்சிலிங்லாம் கொடுத்து திருத்துறதுக்கான வழிமுறைகள் எதுவும் செஞ்சீங்களா? இல்லை சார், இப்போது நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மக்களும் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் எங்களுக்கு வந்து எங்களோட நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு முழுக்க உறுதுணையாக இருந்தால் எங்களால் இந்த விஷயங்களை வந்து அடியுடன் சொல்ல முடியாது, ஆனால் 99% வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியும். எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து நேபாளிஸ் அப்படின்னு சொன்னால் நேபாளில் வந்து அவங்களுக்கு வந்து குடி உரிமம் கொடுத்துருப்பாங்க. மேக்சிமம் பேருக்கு வந்து குடி உரிமமும் கிடையாதாங்க. இப்போ இங்கே வந்து இந்திய அரசாங்கத்தால் ஆதார் கார்டு, தமிழக அரசாங்கத்தினால வாக்குரிமை, இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நேபாளி அப்படின்ற அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆசாம்லேருந்து வந்திருப்பான்,
அவன் நேபாளின்னு சொல்லுவான். பூட்டான்லேருந்து வந்திருப்பான், அவன் நேபாளின்னு சொல்லுவான். மணிப்பூர்லேருந்து வந்திருப்பான், அவனும் நேபாளி சொல்லுவான். ஏன்னா அது வந்து ஆதி காலத்தில் நேபாளாக இருந்தது, நேபாளில் ஒரு பகுதியாக இருந்தது. அது நாள் போக்கில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துடுச்சு. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் அந்த மொழி நேபாளி பேசுகிறதுனால அவர்களும் நேபாளியாக தான் வந்து இங்கே வந்து சித்தரிக்கப்படுறாங்க. நேபாளி அப்படின்றது அவங்களோட அடையாளம். இந்த நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து நம்ம சைட்லேருந்து ஒருத்தவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அப்போ தான் அவன் நேபாளி. நேபாள் நாட்டையே சேர்ந்தவன். நேபாள் நாட்டையே சேர்ந்தவன். நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நேபாளி, ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட நேபாளி அப்படின்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து இப்போ காவல்துறையாக இருக்கட்டும், தமிழக மக்களாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து உறுதுணையாக இருந்து இது மாதிரி வந்து மக்கள் வந்து முழுக்க இந்த அமைப்புக்குள்ளே வந்து நேபாளி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக நம்மளால் வந்து முழுக்க இதை வந்து தடுக்க முடியும், அடியோடு தடுக்க முடியும். நீங்கள் இந்த அமைப்பு ஆரம்பித்து ஒரு 3 வருடங்கள் தான் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க மக்களுக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நிறைய அமைப்புகள் இருந்திருக்குல்ல சார்? அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அமைப்புகள் வந்து கொட்டி கிடக்கு. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து எதாவது செய்யணும், இந்த வழி தவறி போகிற மக்கள், இந்த குடி, இந்த திருட்டு வேலை, கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மக்களை தடுக்கணும், மக்களை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் வளர்கிறதுக்கும் அப்பா அம்மா கூட வளர்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ எங்கள் மக்கள் வந்து நேபாளிஸ் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற குழந்தைங்களாக தான் இருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்தில் வந்து அவங்க ஒரு ஒத்துமையாக இருந்தாங்க, மாமா மச்சான் சொந்தம் பந்தம் அந்த மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து முழுக்க போதைக்கு அடிமையாயிட்டாங்க, குடிக்க அடிமையாயிட்டாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பணம். ஓரளவு கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மம்மதிலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னமும் நம்ம தவறான முறையில் சம்பாதிச்சா எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்கோம். மக்களை வந்து ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். அதாவது இந்த நேபாளி மக்களுக்கு வந்து நம்ம நடத்துனராக இருந்து அவங்கள வழி நடத்தணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம். இங்கே அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்கு. ஆனால் இந்த அமைப்புகளோட நோக்கம், அவங்களோட சிந்தனை, மக்களுக்காக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. உங்களுக்காக என்ன, மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது, எதுவுமே இல்லை. எனக்காக நான் செய்வேன். என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் கலை கலாச்சார நிகழ்ச்சி. இந்த கலை கலாச்சார நிகழ்ச்சின்றது நேபாளிலேருந்து இங்கே வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு பிழைக்க வந்தவங்க, பிழைப்பு தேடி வந்தவங்க இந்த ஊரில் வந்து தன்னோட அடையாளத்தை மறக்கக்கூடாது, மறைக்கவும் கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நிகழ்ச்சியாக வைக்கிறாங்க. வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அது எப்படி வைக்கணும், அந்த நிகழ்ச்சி எப்படி வைக்கணும்? அமைப்புக்குள்ளே உள்ளவங்க கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச பணத்தை வசூல் பண்ணி ஒரு ஆள் புக் பண்ணி ஏதோ சிங்கர்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்களை கூப்பிட்டு மக்களை வந்து கொஞ்சம் என்டர்டைன் பண்ணணும். அப்படி தான் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க. கலை கலாச்சார நிகழ்ச்சின்றது முழுக்க பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க. இப்போ 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா இவங்க சம்பாதிச்சுட்டு இவங்க குளிர்காயிறாங்க. அதாவது கஷ்டப்படுற மக்கள். அது ஒரு அமைப்பாக இல்லாமல் வெறுமனே ஒரு கிளப் மாதிரி செயல்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மக்கள். இன்றைக்கி வந்து நேபாளிஸ் வந்து யாருமே இங்கே வந்து ஒரு டாக்டராகவோ, ஒரு கலெக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ எந்த ஒரு வேலையிலையுமே கிடையாது. எந்த ஒரு பெரிய உயர் போஸ்டிங்கில் கிடையாது. எல்லாருமே வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க தான். அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து இது என்ன அநியாயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தோட டிக்கெட்டு கூட 1000 ரூபான்னு விற்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு டிக்கெட்டு ஃபேமிலினா 1000 ரூபா, சிங்கிள்னா 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் மக்களோட பணத்தை, கஷ்டப்படுற மக்களோட பணத்தை இருக்கப்பட்டவங்ககிட்ட சொரணுனால நம்ம பேசுறதுன்னு அவசியமே கிடையாது. அவங்க இல்லாதப்பட்ட மக்கள்கிட்டேருந்து இந்த மாதிரி 1000 500ன்னு வசூல் பண்ணி இவங்க வந்து ஊரில், அதாவது நேபாளில் சொகுசு பங்களா, சொகுசு காரு, அந்த மாதிரி லக்ஸரி வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்மளோட நோக்கம் வந்து முழுக்க மக்களை வந்து மக்களுக்கான பிரச்சனை என்ன, மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ஒரு முறையாக வச்சு பெற்றுக் கொடுக்கணும். இங்கே அன்றாட பிரச்சனைகள், மக்களுக்கு அன்னன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளில் வந்து நம்ம தலையிடணும். நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஏ அமைப்பும் சரி பி அமைப்பும் சரி பேர் சொல்ல வேண்டாம். பேர் சொன்னால் அவனுங்க வளர்ந்துருவானுங்க. நம்ம அமைப்பு ஆரம்பித்து இப்போ 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷம் தான் ஆகுது. அமைப்பு ஆரம்பித்து 1 வருஷத்தில் நாங்கள் பண்ண வேலைகள் பார்த்தா அவங்க வந்து உங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றோம் வரீங்களா? ஏன்னா நீங்களே காரி மூஞ்சி போய் கிடக்குறீங்க. இப்போ உங்களோட அமைப்பு ஒரு இதில் அமைப்போட நிகழ்ச்சியில் வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்து நான் பேசுகிறேன். அந்த இடத்துல பேசுகிறேன்னா நீங்கள் பிக்காளி பசங்க, நீங்கள் மோசமானவனுங்க, நீங்கள் கேவலவனுங்க, கேடுகட்டவனுங்க, இப்படி தானே நான் பேசணும். நீங்கள் நல்லவங்க, நீங்கள் வந்து நல்ல ஆண்மகன், நீங்கள் வந்து நல்லவங்க, மக்களுக்காக செய்கிறவங்க, மக்கள் பணியில் வந்து ஊர்னவங்க அப்படின்னு சொன்னால் என்ன காரி துப்புவாங்களோ துப்ப மாட்டாங்களா? நான் வந்து முழுக்க மக்கள் பணிக்காக இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இவர்கள் வந்து என்னை அமைப்பு ஆரம்பித்த 1 வருஷத்துலேயே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றேன். எங்கள் அண்ணா சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார், ரொனால்டோ கூப்பிட்டே போகல, ரோட்டில் கோலி ஆடுற பையன் கூப்பிட்டா போவேன் நான். அந்த கதை தான் நாங்கள் வந்து சீமானிசம் பழகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள் அண்ணன் நம்ம சீமான் அவர்களோட அந்த பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து மக்களை சுரண்டி சாப்பிட்ணும் அப்படின்றது எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களோட நோக்கம் முழுக்க மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். மக்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனைனாலும் இறங்கி நிற்கணும். உங்களுடைய மகன்களாகட்டும் கூர்க்கா வேலை பார்க்கின்ற ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அந்த ஒரு கனவுக்கு போகாமல் ஏன் இன்னும் அந்த பாதுகாப்பு துறையிலே அந்த பணியிலே இருக்கீங்களா? என்ன காரணம்? சார் இது அருமையான கேள்வி சார். இது நல்ல கேள்வி. இதுக்கான பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 100ல் ஒரு 25% கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டில் வந்து வருமானம் கிடையாது, வறுமை. ஒரு விவசாயம் பண்ணுறவன் ஏழையாக தான் இருப்பான். அந்த விவசாயம் பண்ணுறவன் அவன் விளைய வைக்கிற நெல், கோதுமை, கேழ்வரகு, பருப்பு வகை இதெல்லாமே அவனே தான் சாப்பிட்டுக்கணும். அதனால் வந்து அங்கே வசதி வாய்ப்பு இல்லாதனால படிப்பறிவு அங்கே கம்மி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியாவில் தான் இருக்காங்க. எல்லாருமே இந்தியாவில் தான் இருக்காங்க. இப்போ இங்கே படிக்க வைக்கணும். ஆரம்பத்தில் 1வது 2வது 3வது 4வது 5வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை வளர ஒரு 10-12 வயசு ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 12 வயசு குழந்தை வேலைக்கு அனுப்புனா அது ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கும். இந்த ஒரு 15 வயசு குழந்தை ஸ்கூலில் நிப்பாட்டிட்டு வேலைக்கு அனுப்புனா அது ஒரு 15,000 ரூபா சம்பாதிக்கும். இப்போ மொத்த குடும்பத்தோட வருமானம்னு பார்த்தா 1 லட்ச ரூபா வரும். 1 லட்ச ரூபா வருமா? இது போதுமே நமக்கு. அதாவது பின்னாடி இந்த பிள்ளைகளோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும், இவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது சிந்திக்கிறதே கிடையாது. இதை பற்றி நான் எவ்வளோ பேசிட்டேன். ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புள்ள வந்து கெட்டு போச்சு, இந்த புள்ள வந்து இந்த மாதிரி தம் அடிக்குது, இந்த புள்ள குடிக்குது. ஏன் குடிக்க மாட்டாங்க? அப்பா அம்மா வந்து இந்த ஊரில் நீங்கள் பொழப்ப தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ஊரில் தமிழ்நாட்டில் வந்து பொழப்ப தேடி வந்திருக்கீங்க. நமக்கு தமிழ்நாடு தான் முழுக்க. இது வந்து அது வந்து தாய் வீடு, பிறந்த வீடு. இது புகுந்த வீடு. நமக்கு எல்லாமே இங்கே தான், தமிழ்நாடு தான். அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம தரவாக படிக்க வைக்கணும். ஒரு கனவு இருக்கணும். முதல்ல நான் காக்கி யூனிஃபார்மோட என் லைஃப்பை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். என் லைஃப் முடிஞ்சு போச்சு. என் மனைவி வீட்டு வேலை செய்கிறா, நான் வந்து காக்கி யூனிஃபார்மை மாட்டின்னு கூர்க்கா வேலை பார்க்குறேன், வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன். என்னோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கப்புறம் என் பிள்ளைகள் வந்து ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு வக்கீலாவோ, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு போலீஸாவோ, ஏதோ ஒரு அரசு வேலையில் இருக்கணும்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க? அது யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சிந்தனையே வந்து இன்றைக்கி என் புள்ள ஒரு 10,000 ரூபா கொடுக்குறானா, ஆனால் அந்த 12 வயசு குழந்தை பாத்திரம் தேய்க்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? 15 வயசு குழந்தை பாத்திரம் தேய்க்கும் போது எப்படி இருக்கும்? வீடு பெருக்கும் போது எப்படி இருக்கும்? அதாவது அந்த பிள்ளையோட வேர்வை வந்து ரத்தத்தை வந்து வேர்வையாக்கி சுரண்டி சாப்பிட்ணும். கனவுகள் கிடையாது முதல்ல. ஏன் தமிழ்நாடு என்ன வேணாம் நான் சொல்லுது? நீங்கள் நேபாளிஸ் வந்து டாக்டர் இங்கே ஆகக்கூடாது நான் சொல்லுது. யார் வந்தாலும் பொழைச்சிட்டு போங்க, யார் வேணால் வாங்க. நேபாளி வாங்க, கன்னடம் வாங்க, தெலுங்கு எல்லாருமே வாங்க, யாரை வேணால் வாங்க வாழுங்க, நல்லபடியாக வாழுங்கன்னு தான் இந்த மண்ணு சொல்லுது. இந்த மண்ணோட மகிமையை வந்து வந்தாரை வாழ வைக்கும். அது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாழ வைக்கும். ரைட்டு, இன்றைக்கி என் பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்கிறானா, அந்த பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்கிறானா, பொம்பளை பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்குதா, எனக்கு இதுவே போதும். ஏன்னா நாளைக்கு அந்த பிள்ளையோட லைஃப் வந்து அது எப்படி போகுதுன்றது திக்கு தசை தெரியாமல் போகும். 7வது வரைக்கும் 8வது வரைக்கும் 10வது வரைக்கும் படிக்க வைக்கிறானுங்க. 10வது அப்படின்றது ஒரு பெரிய, இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு பெரிய படிப்பே கிடையாது. ஸோ அந்த 10வது வரைக்கும் படிக்க வச்சவங்க
12 +1 +2 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளையோட திறமையை பேஸ் பண்ணி தமிழ்நாடு மக்கள் கொட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த பிள்ளை படிப்பில் ஷார்ப்பாக இருக்கா, அந்த பிள்ளை படிக்கிறதுல நல்லா இருக்கா, திறமையாக இருக்கா, அந்த பிள்ளையோட படிப்பு செலவு நம்ம எடுத்துக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததில் இந்தியாவிலே சொல்கிறேன், தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் ஈடு இணையே கிடையாது. இந்த மக்கள் அன்பும் சரி, ஆதரவும் சரி, அரவணைப்பும் சரி, அது வந்து அவங்க யோசிக்க மாட்றாங்க, அது அவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க. நம்ம இப்படி இருக்கோம், அந்த பிள்ளை 10வது பொம்பளை பிள்ளையாக இருக்கும், 10வதுல நிப்பாட்டியிருப்பான், வேலைக்கு அனுப்புவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு 2 வருஷத்தில் இன்னொருத்தனோட லவ் பண்ணி, அது சிறு வயசில் லவ் பண்ணுறது அது இயல்பான விஷயம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவன் புருஷன் வாட்ச்மேன் வேலை பார்ப்பான், இது பெருகிற வேலை பார்க்கும். அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் 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 சிந்தனையில் அந்த போதை, காலையில் எந்திரிச்சு நைட் வரைக்கும் குடிக்கணும், ஜாலியாக சுற்றணும், ஊர் சுற்றணும், குடிக்கணும், பொண்டாடி வேலை செய்கிறா, பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க, இதே சிந்தனை தான். புத்தி மக்கி போச்சு. ஸோ இந்த மாதிரி புத்தி மக்கி போனவனுங்க இரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறவங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா காலத்தில் வந்து வாரத்தில் 6 நாள் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் கண்டினியூவாக நைட்டில் வந்து ரவுண்ட்ஸ் பார்ப்பாங்க. இன்றைக்கி ரவுண்ட்ஸ் பார்க்குறாங்களான்னு கேட்டால் இல்லை, எல்லாம் போதைக்கு அடிமைட்டாங்க. எந்த நேரமும் போதை போடுறோம், எப்படி ரவுண்ட்ஸ் பார்ப்பான்? ஆனால் மக்கள் நல்லவங்கன்றதுனால பாவம்பா, படையாள்ப்பா, கொடுங்கப்பா, இப்படி தான் இவங்களோட பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறவங்கள வந்து ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும். நான் எவ்வளோ கத்துறேன் நான், இவங்களை ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஏன் குடிங்க, வாரத்தில் 6 நாள் வேலை பாருங்கள், 1 நாள் குடிங்க. ஏன் மக்கள் வேணான்னு சொல்கிறாங்களா என்ன? நீங்கள் 6 நாளில் 5 நாள் 3 நாள் 4 நாள் டியூட்டி பார்த்தாலே எங்கள் ஊருக்கா வரான், எங்களை சுற்றி தான் வந்துட்டுருக்கான்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, வாரத்தில் 7 நாள், அதான் 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவோம்ல நம்ம, காலைல டிஃபனு, மதியம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, இந்த மாதிரி வந்து 3 வேளையும் குடி. அப்போ குடிக்கிறவனுக்கு புத்தி என்ன, 3 வேளை குடிக்கிறவனுக்கு மங்கி போயிடும், அவ்வளோதான். இந்த மாதிரி உள்ளவனுங்களை ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும். திருட்டு வேலை பண்ணாதீங்கடா, இந்த மாதிரி வந்து கொலை இந்த மாதிரி குடிக்கிறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, இன்னொருத்தவங்க பொண்டாட்டியை தள்ளிட்டு போகிறது, இதெல்லாம் செய்யாதீங்கடா அப்படின்னு சொல்லி நானும் வருஷக்கணக்கில் கத்திக்கிட்டு இருக்கேன் சார். வருஷக்கணக்காக கத்திக்கிட்டு இருக்கேன், ரோடாக கத்திக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன கூப்பிடுவாங்க, இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேறு யாரையுமே கூப்பிட மாட்டாங்க. நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷனோட தலைவர், அவருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஏன்னா இழிச்சவன் நான், பிரச்சனை நான் போவேன். இப்போ கூட சொல்கிறேன், இப்போ கூட யார் எந்த நேரத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் நான் போவேன். நான் இப்போ என் மக்களுக்கோசம் நான் தான் குரல் கொடுக்கணும். என்னோட மக்கள் இந்த ஊரில் வந்து திக்கு திசை தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நடத்துனர் இல்லாமல் திக்கு திசை தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கட்டும், பாதுகாப்பு தேவையில்லை, தமிழ்நாடு மக்களே பாதுகாப்பு தான். உண்மையா இல்லையா? தமிழ்நாடு மக்களே முழுக்க பாதுகாப்பு தான். தமிழ்நாட்டில் அது ஒரு சிறப்பு இருக்குது சார். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம், பாதுகாப்பு அதிகம் எங்கே அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில். அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 லட்சம் பேர் இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில். இதுதான் ஒரு பெரிய ப்ரூஃபு. பாதுகாப்பு தேவையில்லை, அவர்களை வந்து சரியாக வழி நடத்தணும். இந்த போதைப் பொருள்லேருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும். ஃபுல்லாக போதையை போட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் படுத்து கிடக்கானுங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டி தேசத்தை மாறி போயிட்டா, பிள்ளைங்க தேசம் மாறி போயிட்டாங்க, ஏன் போக மாட்டாங்க? இதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கேன் சார், சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டாங்க. நான் கேட்கக்கூடிய நாட்கள் வரும். ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விட மாட்டாங்க. என்ன தான் திருட்டிட்டு நீ எங்கே வேணால் போ, உன்னை வந்து போகிற வழியிலே 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அமுக்கிடுவோம். அது பண்ணுவோம், சிறப்பாக பண்ணுவாங்க. தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சாதாரணம் கிடையாது, வந்து சிறப்பாக செயல்படுவாங்க. இருந்தாலும் இங்கே என்ன ஒரு இது கேட்டிங்கன்னா, ஹைலைட் கேட்டிங்கன்னா, இங்கேருந்து திருடிட்டு நேபாளுக்கு போயிட்டான் அப்படின்னா காவல்துறையாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாடு விட்டு நாடு போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் எங்களால் முடியும். அவனோட அண்ணன் யார், அவன் தம்பி யார், அவன் சொந்த யார், மாமன் யார், மச்சான் யார், அவன் எந்த ஊரை சேர்ந்தவன், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவன், அந்த டீட்டெயிலாம் நம்மள்கிட்ட இருக்கும். அந்த டீட்டெயில் ஒன்று இருந்தாலே அங்கேருந்து அங்கே போய் அமுக்கிட்டு கொண்டு வருவோம் நாங்கள். ஸோ இப்படி வந்து நம்மளால் சில குற்றங்களை வந்து கம்மி பண்ண முடியும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. உங்களுக்கு அவர் மேலே ஒரு பிடிப்பு எப்படி வந்துச்சு? ஏன் அவர் மேலே உங்களுக்கு பிடிப்பு வந்துச்சு? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஒரு படம் ஒன்று வந்திருக்கு தெரியுங்களா உங்களுக்கு, கடைசி விவசாயின்னு சொல்லிட்டு. இந்த மண்ணுக்கான கடைசி தலைவர் அவர் தான். நான் கடைசி தலைவர்னு தான் சொல்லுவேன். அவரை தவிர்த்து வேறு யாருமே கிடையாது. அவரை வந்து நிராகரிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு நிராகரிச்சிடாதீங்க. ஏன் நிராகரிக்காதீங்க அப்படின்றனா, ஒரு தலைவனாக இருந்தானா மக்களை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் இந்த ஒரு தலைவர் வந்து மண்ணுலேருந்து பூச்சி புழுலேருந்து
ஒரு காக்கால்லேருந்து அனைத்து எல்லாம் இந்த மரம் எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறாரு. அதாவது அவர் அவர் வந்து ஒரு எப்படி சொல்லுது, அவர் நோட்டுக்கு அவர் ஆசைப்படலை, பணத்துக்கு அவர் ஆசைப்படலை, சீட்டுக்கு அவர் ஆசைப்படலை. நான் போராடிக்கிட்டே இருப்பேன், நான் போராடிக்கிட்டே செத்து போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க பொழைச்சிக்கிடுவாங்க பிற்காலத்தில். நான் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கேன், இந்த பாதையை விட்டு நான் வெளியே போகக்கூடாது. எனக்கு வந்து அவரோட எண்ணம் மட்டும் இல்லை, இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் செந்தாமன் சீமான் அவர்களை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அது கருத்து ரீதியாக இருக்கட்டும், அவரோட கொள்கை ரீதியாக இருக்கட்டும், இன்றைக்கி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நான் ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுறேன். கண்டிப்பாக அண்ணன் செந்தமன் சீமான் அண்ணன் அவர்களை பற்றி மட்டும் தயவு செஞ்சு பேசுங்க. நல்லபடியாகவும் பேசுவாங்க, தவறாகவும் பேசுவாங்க. அது பேசுகிறது வந்து எல்லாரும் ஒருத்தரோட கருத்து சுதந்திரம். ஆனால் தவறு வந்து ட்ராவல் பண்ணி அவரை வந்து நிராகரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. கடைசி நம்பிக்கை, நம்மளோட கடைசி நம்பிக்கை அந்த மனுஷன் ஒரு அதிகாரத்தில் இருக்கார் அப்படின்னா, இன்றைக்கி அதிகாரத்திலே இல்லை அவர். ஆனால் அதிகாரத்தில் இல்லாதப்ப அவர் எவ்வளோ வேலைகள் பார்த்துட்ருக்காரு. எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே குன்றத்தூரா என்னது இது, இங்கே வீடு இடித்தாங்கல்ல, குன்றத்தூர் வீடு இடித்த டைமில் அந்த ஏரியா ஃபுல்லாக காலி பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து முதலமைச்சர்கிட்ட முறையிடுங்கன்னு சொல்ல, யாரை பற்றியுமே பேசலை, சீமானை கூப்பிடுங்க. அப்போ அவர் வந்து எல்லாரோட மனசுலேயும் அவர் இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார். எனக்கு பிடிக்கும், எனக்கு பர்சனலாக பிடிக்கும், கருத்து ரீதியாக பிடிக்கும், அவரோட கொள்கை ரீதியாக பிடிக்கும். அவரோட பயணம் பண்ணியிருக்கேன், அவரோட 2 ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துருக்கேன். ஐயா சாம் யேசுதாஸ் அவர்களும் நான் அவரோட சேர்ந்து நாங்கள் அண்ணன் கூட வந்து பயணம் பண்ணியிருக்கோம். கருத்து ரீதியாகவும் பிடிக்கும், எனக்கு பிடிச்சவர், ரொம்ப பிடிச்சவர். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தயவு செஞ்சு நிராகரிச்சாதீங்க, தயவு செஞ்சு தவறான விஷயங்களை வந்து ட்ரால் பண்ணி அவரை வந்து, ஆனால் என்ன தான் ட்ரால் பண்ணாலும் சரி, ஒரு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, கண்டன ஆர்ப்பாட்டம், மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அதில் வந்து அவர் பேசினது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் காணொலி. அதை கட் பண்ணி சின்னதாக ஒரே ஒரு பிட்டு மட்டும், கிறிஸ்துவர்கள் எல்லாம் வந்து சாத்தானோட பிள்ளைகள் அப்படின்னு சொன்னது வந்து, அவர் சொன்ன விதம் வேறு, அவர் சொன்னது வேறு. ஆனால் அதை ட்ரால் பண்ணி அவரை வந்து இன்னும் தூக்கி விட்டாங்களே தவிர, ஆனால் என்ன தான் ட்ரால் பண்ணாலும் அவர் ஹீரோ தான். இன்றைக்கி அவர் என்ன தான் தப்பாக ட்ரால் பண்ணாலும் சரி, அவரை பற்றி சரியாக பேசினாலும் அவர் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கார், அவர் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பார். எனக்கு கருத்து ரீதியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணனை. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்கள் அமைப்பு சார்பாக தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்கள் அமைப்பு சார்பாக வந்து ஆதரவு கொடுங்க தயவு செஞ்சு. இந்த நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன்னு ஒருத்தன் பேசினான், 4 வார்த்தை பேசினான், மக்களுக்கு வந்து ஏதோ செய்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த காணொலி வந்து மக்கள் இன்றைக்கி வந்து சென்னை ஃபுல்லாக எப்படி பார்த்தாலும் 10 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 10 லட்சம் பேருமே வந்து ஒரு வீட்லேயும் வாட்ச்மேன் வேலையாக 24 மணி நேரமாக அங்கேயே தங்கி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல, இன்றைக்கி உள்ள ஏதோ ஒரு 0% ஏதோ ஒரு மக்களால் செய்கிற தவறுகளால் எல்லாரோட வாழ்வாதாரம், எல்லாரோட நம்பிக்கையும் வந்து நம்பிக்கையின்மையாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறவன் நிச்சயமாக தவறானவனாக இருக்க மாட்டான். இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி இது வரைக்கும் எல்லா தலைவர்களும் சொல்கிறது தான், எங்களை வந்து முழுக்க வாழ வச்சது இந்த மண்ணு தான், தமிழ் மண்ணு தான். சரி, இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.